ஓம் சக்தி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனல் மூலமாக அழகிய பக்தி பயணத்தில் நம்ம சங்கமித்து கொண்டிருக்கிறோம். அந்த சங்கமத்தில், பக்தியோட சங்கமத்தில் இன்றைக்கு காவேரியிலேருந்து இங்கே வந்திருக்கின்றது. அதாவது காவேரி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கர்நாடகா மாநிலம்தான் குடகுமலையில் தான் காவேரி ஆரம்பம். அங்கே காவேரியிலேருந்து பயணித்த ஒரு பக்தி பயணமாக ஒரு பக்தி அம்சத்தோடு இங்கே ஒருவர் வருகை புரிந்திருக்கிறாங்க. திருமதி ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம் அவர்கள். நான் திருமதி லக்ஷ்மி ரவிச்சந்திரன் அவர்களோட கூட படித்த தோழி. ராணிமேரி கல்லூரியில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா படித்தோம். பல வருஷங்கள், அதாவது குழந்தையிலேருந்தே நாங்கள் 2 பேருமே ஆத்மார்த்த தோழிகள். அப்புறம் பல வருஷங்கள் பிரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பியும் கல்லூரியில் இணைஞ்சோம். அப்புறம் எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, திருப்பியும் பிரிஞ்சோம். அப்புறம் திருப்பி இணைஞ்சோம். இப்போ திருப்பியும் 4 வருஷமாக 2 பேரும் திருப்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பரிமாறிக்கிற ஒரு இதுவாச்சு. பல வருஷங்கள் கழித்து, அதாவது ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன், 25 வருஷம் கழித்து இப்போ திருப்பி இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன் லக்ஷ்மியை. கல்லூரி வாழ்க்கைக்கு அப்புறம் நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது சங்கமித்தோம். கிட்டத்தட்ட 25 வருட பயணத்திற்கு அப்புறம் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இதில் ஒரு சிறப்பம்சம்னா, 25 வருஷம் ஒரு வடபழனியில் நான் ஒரு படிக்கிற காலத்தில் நான் வாக்கு சொல்லி அவருக்கு, அந்த கணவருக்கு அது ஒரு ஜெயம் மூலமாக அது ஒரு ஜெயமாகி, அது நிமித்தமாக என்னை வடபழனி முருகன் கோயிலில் தான் எனக்கு இந்த சீலையை வச்சு வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க. 25 வருஷம் பொறுத்து அதே புடவையை நான் இப்போ கட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக இவங்களும் வந்திருக்காங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. அதுமா இன்றைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் மாரியம்மனுடைய அந்த அம்சத்தில் கலசம் வச்சிருக்கிற காலகட்டம் நீங்களே பார்த்துருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை வச்சோம், இன்னும் கலசம் இருக்கின்றது. ஒவ்வொரு எல்லையிலேருந்து மாரியம்மன் வரா மாதிரி எனக்கு இப்போ ஜெயா வந்தது எப்படின்னா, நான் 25 வருஷம் பொறுத்து நாங்கள் தொலைபேசியில் பேசுகின்ற காலகட்டத்தில் எனக்கு முண்டக கன்னியம்மன் வந்தாங்க. மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் தான் என் உடம்புல வந்தாங்க. அதே மாதிரி அன்றைக்கே பாடைக்கட்டி மாரியம்மன் சொல்லிட்டு ட்ரிப்ளிகன் அவங்களும் என் உடம்புல வந்தாங்க. இன்றைக்கு நான் ஜெயாவோட வருகை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்களோட வருகையை எனக்கு முண்டக கன்னியம்மன் தான் மயிலாப்பூர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அம்சத்தோடு நினைக்கிறேன். நான் இந்த பக்தி பயணத்தில் நான் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புவது அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்வேன், வீட்டில் பெண்கள் பக்தியில் இருந்தால் தான் தெய்வீக பயணம் தான் சங்கமிக்க முடியும். நான் இதை பற்றி ஒரு அடுத்த எபிசோடு ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பெண்களுக்கு தீட்சை தேவையா, பெண்களுக்கு குரு தேவையா, அதை பற்றி ஒரு கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக தான் இந்த ஒரு பக்திக்கான உரையாடலும் இருக்க போகின்றது. சின்ன வயசுலேருந்தே தெய்வீகம்னா என்னன்றது இவங்க அம்மா கிட்டேருந்தே இவங்க கற்றுன்றது. ஏன்னா நான் அவங்க அம்மாவை நம்ம மாரியம்மன் வழிபாடு அவங்களும். அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த தாய் கொடுத்த ஊட்டம், அதாவது சத்துல மட்டும் ஊட்டம் கொடுக்கல, செல்வத்தில் மட்டும் ஊட்டம் கொடுக்கல, குடும்ப உறவில் மட்டும் அவங்க அம்மா ஊட்டம் கொடுக்கல, பக்தியிலே அந்த அம்மா ரொம்ப அழகிய ஒரு ஊட்டத்தை கொடுத்தவங்க அவங்க. அந்த பயணத்தோடு இவங்களும் பக்தி பயணம் ரொம்ப நெருங்கிய பயணம். நிறைய காமாட்சி அம்பாளோட உபாசகர், அவங்கக்கிட்ட தீட்சை வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாலா பிரேமி, இவங்களுடைய கணவருடைய வாட்ஸ்அப்பை பார்த்திங்கன்னா பாலா பிரேமி தான் இருக்கும். 2 பேருமே பாலா அம்பிகா தெய்வீகத்துக்காக தீட்சை வாங்கினாங்க. அவங்க காமாட்சி அம்பாள் உபாசகர் வழியாகவும் பாலாம்பிகை மூலமாகவும் நிறைய லலிதா சகஸ்ரமம், திரிசதி, அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது இந்திராட்சியா, அது மாதிரி ஒவ்வொரு தெய்வீகமும் கணவன் மனைவி 2 பேருமே பக்தி பயணத்தில் சளைச்சவங்க இல்லை. அடுத்த முறை நம்ம தம்பதி சமேதராக நம்ம அவங்கள நேர்காணல் பண்ணலாம். எப்படி அவங்க அம்மா அப்பாவை பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி அடுத்த முறை ஸ்ரீராம் அவர்கள் வரும்பொழுது 2 பேரையும் அப்படி பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு சளைத்தவர் இல்லை, அவரும் பக்தியில் எவ்வளோ சொன்னாலும் சரி, ரொம்ப சமுத்தவர், எவ்வளோ சொன்னாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷமாக அந்த பக்தியில் ஈடுபட்டு அதுக்கான பிரயத்தில் ஈடுபடுவர் தான் அவர். அந்த வகையில் திருமதி ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம் அவர்களை இந்த மகமாயி இல்லத்துக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் மூலமாக தன்னுடைய தெய்வீக பயணம், சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எப்படி தெய்வீகம் உருவேனது, அந்த தெய்வீகம் அவங்களுக்கு பயனளித்ததா, எந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் கிடைத்தது. நேத்திக்குள்ளே காமாட்சி அம்பாள், அதுவும் பௌர்ணமி அதுவுமா, குரு பௌர்ணமி அதுவுமா, அவங்களுடைய நட்சத்திரம் அதுவுமா, காஞ்சி காமாட்சியோட அருள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுலேயும் ஒரு சிறப்பம்சம் நடந்திருக்கு. இது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தெய்வீக அம்சம்
தெய்வத்தை ஏன் பிடிச்சிக்கணும், அம்பிகை ஏன் வழிபடணும், அம்பிகை வழிபட்டால் அதிக வரம் பெறலாம், இவங்க அதிக வரம் பெற்றிருக்காங்களா என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்மளோட இந்துக்கள் எல்லாருமே வந்து தெய்வீக வழிபாட்டில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, அறிவியல் சார்ந்த சில மாற்றங்கள்னால தெய்வீகம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம இந்துக்கள் தான். அதாவது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து குடிமை வச்சுட்டு இருந்தால் அதனால் சில பல இடர்பாடுகள் வந்தது. அதுக்கப்புறம் வந்து மடுசார் கட்டின்னு இருந்தால் அதுக்கு சில இடர்பாடுகள் இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து பொதுவாக சொல்லப்போனால் இந்துக்களுக்கு தான் பல விஷயங்களில் வந்து இதை ஒரு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு தடைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எப்படின்னாக்க, இது இந்த மாதிரி இப்படி விமர்சனங்களுக்கு ஆளாகி இப்படி வந்து ஒரு தெய்வீகத்தை இப்படி நம்ம அடையணுமா அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற காலகட்ட இளைஞர்களுக்கு ஒரு கேள்வியாக இது அமைஞ்சுடுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சக்தியை பிடிச்சிக்கணும். அது எந்த சக்தியாக இருந்தாலும் அது நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு சக்தியாக இருக்கணும். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தையிலேருந்தே வந்து அம்பாளை வந்து சர்வேஸ்வரின்னு தான் கூப்பிடுவேன். உக்காந்துண்டா எழுந்துண்டா இல்லை அது எதேச்சியாக வந்துடும். அப்படியே அம்பாளை கூப்பிடும்போதே சர்வேஸ்வரின்னு தான் வரும். இது வந்து எப்படின்னாக்க, இந்த சர்வேஸ்வரின்னு குழந்தையில கூப்பிட்டு இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி என்னோடய வீட்டுக்கு வந்து அம்பாள் காமாட்சி அம்மன் வந்து வந்தாள். அப்போ கோவிலில் வந்து உத்தரவாயி அம்பாள் வந்து உத்தரவாயிருக்குன்னு சொல்லும்போது அந்த உத்தரவான அந்த காமாட்சியோட பேர் சர்வேஸ்வரி பாலா. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நம்ம குழந்தையிலேருந்தே கூப்பிட்ட பேர் அது வந்து அம்பாள் மனசில் வந்து அது என்கிட்ட அந்த பேரோடு தான் வரணும்னு அவள் வந்து வந்தா பாருங்களேன். இதை விட வேறு என்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு சத்தியம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்க. 110 நாமங்கள். அதாவது அந்த அவ கொடுத்தது வந்து 116 காமாட்சி. 116 காமாட்சியில் என்கிட்ட வந்தது 73வது காமாட்சி சர்வேஸ்வரி பாலான்னு. ஸோ நான் கூப்பிட்ட சர்வேஸ்வரி அது வந்து எப்படி அது வந்து நான் சர்வேஸ்வரின்னு கூப்பிட எனக்கு உத்தரவான அந்த அம்பாளோட பேர் வந்து சர்வேஸ்வரி பாலா. ஸோ இதுலேருந்து என்னென்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து அம்பாள் அவளாகவே அந்த ரூபமாகவே நம்மக்கிட்ட வரா. இது ஒரு விஷயம். இதை மாதிரி பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில். நேற்று கூட காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். நேற்றுக்கு மடத்துக்கு போயிட்டு மகா பெரிவாளோட அதிஷ்டானத்துக்கு போய் பெரிவாள்கிட்ட வந்து உத்தரவு வாங்கிண்டு பெரிவாளில் பார்த்துட்டும் அப்புறம் அங்கேருந்து காமாட்சி பெரிவாள்கிட்ட வந்து வேண்டிண்டேன். பெரிவா, இன்றைக்கி பௌர்ணமியாக இருக்குது, இன்றைக்கி அம்பாளை பார்க்க முடியுமான்னு தெரியல, உங்கள் முகத்திலே நான் இன்றைக்கி அவளை பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் பெரிவா என்ன நினச்சாரோ, நாங்கள் வந்து ஒரு பிரதர்ஷனம் வந்துடலான்ட்டு போனாக்க நல்ல கூட்டம் இருந்தது. சரி உள்ளே போகலாம், ஒரு முயற்சி பார்க்கலான்னு சொல்லி போனோம். நீங்கள் நம்ப மாட்டேன், எப்படி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சதுன்னு தெரில. டக்குன்னு எல்லாம், இத்தனைக்கும் தங்கத்தேருக்கு அம்பாள் உற்சவ அம்பாள் வெளியில் வந்திருக்கா. அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. தங்கத்தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு வந்து அங்கேருந்து வந்து அவர் செக்யூரிட்டி வந்து கதவை திறந்து விட்டார். நாங்கள் எல்லோரும் கடன்னு உள்ளே போனோம். போயிட்டு போனால் நேராக அம்பாள் கிட்டே போயாச்சு. இதில் என்னென்னா, எனக்கு நேற்றுக்கு உத்திராட நட்சத்திரம் இது எனக்கு ரொம்ப பௌர்ணமி, அதுமா குருவாரம். அம்பாளை பார்த்த உடனே எனக்கு அப்படியே எப்போவுமே காமாட்சி தான் எனக்கு, எல்லா நேரங்கள்லேயும் காமாட்சி தான் எனக்கு என் கூடவே. இப்போ அதுவும் இப்போ இந்த சமீபத்தில் இந்த 5 வருஷமாக என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது காமாட்சி தான். ஒரு பெண் ரூபத்தில் வந்தது. ஆமாம். அதை வந்து நாங்கள் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அம்பாளை, நமக்கு எல்லாருக்குமே நிறையா கோரிக்கைகள் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் அம்பாள்கிட்ட வேண்டின்ட்டு வெளியில் வந்து தங்கத்தேர் இழுக்கிறதுக்காக எல்லோரும் இழுத்துட்டு இருந்தால் நாங்களும் அந்த வடத்தை பிடிச்சி கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு இப்படி வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த மாதிரி வந்து கீழே வந்து இந்த பைசா விழுந்திருக்கு, இது வந்து உங்களுதா அப்படின்னு கேட்ட உடனே
எனக்கு என்ன தோணித்து என்னன்னு தெரியல, அம்பாளே நம்ம கையில் வந்து இந்த ஒரு மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த அது வந்து ஒரு ஒரு ரூபா பைசா தான், அது ₹1 காயின் தான் அது. ஆனால் எனக்கு அது வந்து அது ஒரு ஒரு பிரசாதமாக எனக்கு கிடைச்சா மாதிரி நான் அதை வந்து எடுத்துட்டேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து எதேச்சியாக நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசோடு இது வந்து ஒத்து போகும்போது நமக்கு ஒரு மெய்சிலிர்ப்பு வருது. இது வந்து இது வந்து இது தெய்வீகத்தோட இது ஒரு வெளிப்பாடு தான். இதை மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தெய்வீகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்ட இளைஞர்கள் எல்லாரும் தன்னை வந்து வெளியில் வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவங்கள் நிறையா இருக்குது. அவளும் இது எல்லாத்துலேருந்தும் வெளியில் வரணும். தனக்குன்னு ஒரு கால நேரம் வரும்போது தான் வரணுன்றதில்லை, ஆரம்பத்துலேருந்தே தனக்குன்னு ஒரு சக்தியை பிடிச்சிண்டு ஒரு தினம் வந்து நீ ஒரு மணிக்கணக்காக உட்காரவே வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் ஒரு சக்தி இல்லையா, ஒரு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் இல்லையா, ஓம் சக்தி இல்லையா, ஒரு காயத்ரி ஜபம், இந்த மாதிரி நம்ம ஏதானு வந்து ஒரே ஒரு விஷயத்தை பிடிச்சி ஒரு 108 முறை நம்ம சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மனசார ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டினோன்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லா முயற்சிகளையும் அந்த சக்தி நம்ம கூடவே இருக்கும். எதுக்காக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா மதத்துலேயும் பாருங்களேன், தினசரி வழிபாடு, தினசரி அதாவது இப்போது இஸ்லாம் சார்ந்தவங்க 5 வேளை தொழுகை முக்கியம். அதே மாதிரி ரம்லான் நோன்பு இல்லாத ஒரு குடும்பமே இருக்காது. சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை வந்து 5 வயதுலேருந்தே ரம்லான் நோன்பு 48 நாளும் அந்த பிள்ளைங்க ரம்லான் நோன்பு இருக்க பழகிடுவாங்க. குரான் தெரியாத குழந்தை இருக்காது. உருது அதுக்காகவே உருது கற்றுக் கொடுப்பாங்க தனியாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு சண்டே போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் வந்து அவங்கவுங்களோட மதத்தில் வாழ்க்கை முறை போயிட்டுருக்கு. நம்ம இந்துத்துவான்ற போது இந்துவோட பாரம்பரியம்ன்ற போது இது இந்துத்துவா நாடு. இந்துவோட பாரம்பரியம்ன்றது என்ன வந்து தானாக உருவாக்கினது கிடையாது. கைலாச மலையை தானும் யாரும் உருவாக்க முடியாது. இன்றைக்கு நம்மளால் வந்து கைலாச மலையை தொட்டு கூட பார்க்க முடியாது, கண்ணால் தான் ரசிக்க முடியும். அறிவியல் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டது சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிதம்பர ரகசியம்ன்றது ஒன்று சொல்லுவோம், ஆகாச ஸ்தலம். ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பூமியோட நடுப்புள்ளி மையப்புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா நடராஜரோட காலை ஊன்றி இருக்கிற அந்த இடம்தான் திருச்சிற்றம்பலம் தான். அந்த தெய்வத்தோடைய அந்த கால் ஊனிட்டு இடம்தான் பூமியினுடைய அச்சுன்ற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்கள் இருக்குது. காசி முதல் கன்னியாகுமரி வரையில் இருக்கின்ற கோயில்களாக இருக்கட்டும், கங்கை முதல் காவிரி வரை இருக்கின்ற நதிகளாக இருக்கட்டும், எல்லா நதிகளுக்குமே ஒரு தெய்வீக அம்சம் உண்டு. அதாவது நீங்கள் புராணமாக சொல்லியிருக்கீங்க, அது நடந்ததா இல்லையா, இது சமஸ்கிருதத்தை சொல்லியிருக்கு அப்படின்றதே இல்லை. தனிப்பட்ட முறையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கங்கை நீர் இன்றைக்கும் ஆராய்ச்சியில் உட்பட்டு உன்னதத்தினுடைய புனிதத்தினுடைய உச்சத்துக்கு இருக்குது. எத்தனை பிணங்கள் கூட அந்த கங்கையில் மிதந்தாலும் சரி, கங்கையோட நதியோட அந்த புனித நீரை வந்து மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாலே இப்போ நம்ம அக்வால் கார்டு மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நதிகளே வந்து பூஜை பண்ணும்போது அத்தனை நதிகளும் கொண்டு வந்தது வார்த்தைகளாலே கொண்டு வந்ததான் நம்ம வந்து கலச பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி தீபாவளி நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் கங்கை வரதா ஒரு ஐதீகம் பண்ணி ஆவாகனம் பண்ணுற வழக்கம் இருக்குது. இது வந்து வழிமுறை மட்டும் கிடையாது, இந்த தெய்வீகோட உன்னத்தை வந்து இன்னி வரைக்கும் பார்க்கலாம். ஆடி மாதம் காவிரி பெருக்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், கர்நாடகா மாநிலத்தில் இங்கே வந்திருக்காங்க, கொடகுலேருந்து ஆறாக பெருகி இன்றைக்கி இந்த முறை ஆடி பெருக்கு ரொம்ப செழிப்பாக இருக்குது. இந்து தத்துவத்தில் சொல்லப்பட்ட அறிவியல்கள், ஜோதிடம், விஞ்ஞானம், ஆன்மீகம் எதுவுமே இன்றைய வரைக்கும் அறிவியலாளர்களால் மறுக்கப்படவில்லை. உண்மையின்றி ஏற்றுக்கொள்ளப்படாத காலகட்டம் மீறி இப்போ மறுக்கப்படாத உன்னத நிலை இருக்குது. அப்பேற்பட்ட இந்துக்கள் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சின்ன பசங்கள்லாம் பாருங்களேன், கல்லூரியிலையும் சரி பள்ளிக்கூடங்களையும் சரி குங்குமம் இட்டக்கூடாது, விபூதி இட்டக்கூடாது, ருத்ராட்சம் போட்டக்கூடாதுன்ற அமைப்பு வந்து இட்டு விட்டால் கூட அழிச்சிட்டு தான் கோயிலுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே போகிறாங்க. வீட்டுக்கு வந்தும் கூட இட்டுக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. நான் ஒரு சமீபத்தில் என் பையனை பல்லூர் வராகி கோயில் அங்கேனா இட்டு விட்டேன்.
கொஞ்ச நேரத்தில் அழிச்சிட்டான். செல்லியம்மன் குலதெய்வம் கோயில். நான் சொன்ன குலதெய்வத்தில் குங்குமம் இடாமல் இருக்கக்கூடாது, அதுவும் தெய்வீக அம்சம். நான் சமீபத்தில் ஆக்டர் சூர்யா சார் பாம்பே போயிட்டு வர அதை என் பையனுக்கு காமிச்சேன். ஏன்னா இந்த பசங்கள்லாம் அம்மா அப்பா தெய்வீகமாக ரோல் மாடல் இருந்தால் கூட அவங்களுக்கு இப்போ எதை வராங்க, ஹீரோஸ் ரோல் மாடல். ஆக்டர் சூர்யா சாரை காமிச்சேன் பாரு, அவங்க நெத்தியில் எப்படி குங்குமம் இட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அவங்க சம்பாதிக்க பணமா, அவங்க பார்க்காத புகழா, எல்லா மதத்தையும் கடந்து இருக்கார். எல்லா மதமும் ஒன்றுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த ரக்ஷையை அவங்க அழிக்காமல் தான் இருக்காங்க. அப்போது நம்ம வந்து நமக்குன்னு ஒரு விஷயங்களை வந்து பின்பற்றுவதை தயங்கக்கூடாது. இன்றைக்கி இவங்க சொன்ன மாதிரி குடுமியை அறுத்தெறியலாம், பூனல் அறுத்தெறியலாம் அப்படின்னா இருந்து இந்துக்களால் சில பேர் சில சமூகம் கேவலப்பட்டு இருந்தால் கூட இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறத்தையும் எல்லை கோயில்களிலும் இந்த ஆடி மாதம் மாரியம்மன் பூஜை ஒவ்வொரு கிராமத்துடைய மக்கள்களெல்லாம் நடத்துகின்ற மாரியம்மன் பூஜை, குலதெய்வ பூஜை, அடுத்ததாக கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், சுடலமாடன் சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் மட்டும் இல்லை, இன்டீரியர் வில்லேஜ்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளடங்கிய கிராமத்துடைய உள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இந்துக்களுடைய அந்த புனிதம் காப்பாற்றப்படுகின்றது. அப்படின்னா அந்த சராசரி மக்களும் சாமானியர் மக்களும் அதை பிடிச்சிட்ருக்காங்க, அந்த தெய்வீகத்தை பிடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இருக்கட்டும், ஜெயந்திரர் அவர்கள்லாம் இருக்கட்டும், ஒரு கட்டத்தை மீறி பாமரர்கள் வந்து தெய்வத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் இந்துவோட கலாச்சாரம் இன்னும் மாற்றப்பட்டிருக்கும், மறுக்கப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி மீட்டெடுக்கிறாங்க இவங்க. ஜெயலட்சுமி அம்மையார் சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரணும். நம்மளோட தெய்வீகத்தோட உன்னதம் நிறைய இருக்குது. இப்போ இருக்க சின்ன பசங்க பாருங்கள், சினிமாவுக்கு போகிற ஆசையை கூட கோயிலுக்கு போகிற ஆசை இந்த காலத்து பசங்களுக்கு குறைஞ்சுட்டே வருது.